my dear students, this is Anjana. Welcome to Anjana Solution. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல கிளாஸ் 10th NCERT யோட chapter 12 surface area and volume ஓட exercise 12.2ல 6th problem பார்க்கலாம். Sixth problem பார்க்கலாம். A solid iron pole consists of a cylinder of height 220 cm and base diameter 24 cm, which is surmounted by another cylinder of height 60 cm and radius 8 cm. So இங்க 2 cylinder இருக்கு. கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா சாலிட்னா என்னது 3D shapes தான். 3D shapes தான் நம்ம சாலிட்னு சொல்லுவோம். அயன் போல் அப்படின்னா ஒரு இரும்பு கம்பி இருக்கு. அந்த இரும்பு கம்பி என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சிலிண்டர் ஷேப்ல ஆஃப் ஹைட் 220 சென்டிமீட்டர் அண்ட் அதோட டயாமீட்டர் 24 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிலிண்டரை டிரா பண்ணிக்கலாம். கொஸ்டின்ல நமக்கு டயக்ராம் கொடுக்கல, நம்ம தான் டிரா பண்ணணும். ஒரு சிலிண்டர் டிரா பண்ணியாச்சு. அந்த சிலிண்டரோட ஹைட் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ஹைட் எவ்வளவு? 220 சென்டிமீட்டர். அது எழுதிக்கலாம். ஹைட்ஸ் ஈக்குவல் டு 220. நெக்ஸ்ட் பேஸ் டயாமீட்டர். பேஸ் டயாமீட்டர்னா இந்த சிலிண்டரோட பேஸ் டயாமீட்டர் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க? 24 சென்டிமீட்டர். ஹியர் 24 சென்டிமீட்டர். அப்ப d is equal to என்னன்னு சொல்லியிருக்காங்க? 24. டயாமீட்டர் நம்ம என்ன மாத்திக்கலாம்? ரேடியஸா மாத்திக்கலாம். அப்ப r is equal to 12 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு இரும்பு கம்பி இருக்கு. அது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? சிலிண்டர் ஷேப். சிலிண்டர் வந்து 3D ஷேப்ஸ். அதனால தான் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சாலிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சிலிண்டரை நம்ம டிரா பண்ணி given நோட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? which is surmounted by another cylinder of height 60 cm and radius 8 cm. அடுத்து ஒரு சிலிண்டர் இருக்கு. அந்த சிலிண்டரை சுத்தி இன்னொரு சிலிண்டர் இருக்கு. அதுதான் சர்மவுண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பனா இங்க ஒரு சிலிண்டர் இருக்கு. இந்த சிலிண்டரை சுத்தி தான் இன்னொரு சிலிண்டர் இருக்கு. ஏன் மேல உள்ள சிலிண்டரை நான் சின்னதா டிரா பண்ணிருக்கேன்? இங்க given பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹைட் என்ன கொடுத்துருக்காங்க? 220 சென்டிமீட்டர். அப்ப ஃபர்ஸ்ட்ல உள்ள சிலிண்டர் தான் என்னவா இருக்கும்? பெருசா இருக்கும். அடுத்த சிலிண்டர் பாருங்க, ரேடியஸுமே கம்மியா இருக்கு, ஹைட்டும் கம்மியா இருக்கு. கண்டிப்பா அதோட ஷேப் என்னவா தான் இருக்கும்? ஃபர்ஸ்ட் சிலிண்டரோட ஸ்மாலா தான் இருக்கும். சோ இந்த ஸ்மால் சிலிண்டர் சுத்தி தான் என்ன இருக்கு? பெரிய சிலிண்டர் இருக்கு. அதனாலதான் சர்மவுண்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதோட ஹைட் எவ்வளவு சொல்லிட்டாங்க? ஹைட்ஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர். ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 8. சென்டர்ல இருந்து பவுண்டரியை டச் பண்றது தான் ரேடியஸ். ஆர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிறத வச்சு என்ன டிரா பண்ணிட்டோம்? டயக்ராம் டிரா பண்ணி given நோட் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல? ஒரு அயன் போல் இருக்கு. அது என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. ஸ்மால் சிலிண்டரை சுத்தி பெரிய சிலிண்டர் இருக்கு. ஸோ இது வந்து பிக் சிலிண்டர். ஹியர் ஸ்மால். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபைண்ட் த மாஸ் ஆஃப் த போல் given that 1 centimeter cube of iron has approximately 8 gram mass. use pi is equal to 3.14 னு கொடுத்துட்டாங்க. பையோட வேல்யூ என்ன யூஸ் பண்ணணும்? நம்ம 22/7 யூஸ் பண்ணக்கூடாது. இங்க அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? 3.14 தான் யூஸ் பண்ண போறோம். என்ன கண்டுபிடிக்கணும்னா மாஸ் கண்டுபிடிக்கணும். இந்த அயன் போலுக்கு மாஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டென்சிட்டியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி ஆஃப் 1 சென்டிமீட்டர் கியூப் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 8 கிராம் மாஸ். மாஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? சயின்ஸ்ல படிச்சிருப்போமே. மாஸ் ஈக்குவல் டு வால்யூம் இன்டு டென்சிட்டி தான் ஃபார்முலா. டென்சிட்டி வந்து நமக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 1 சென்டிமீட்டர் கியூப். ஒரு சென்டிமீட்டர் கியூப்க்கு எவ்வளவு கிராம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? 8 கிராம் ஆஃப் மாஸ் அப்படின்னு கொடுத்துறாங்க. அப்ப டென்சிட்டிக்கு பதில் நம்ம என்ன அப்ளை பண்ணிடுவோம்? 8 கிராம் ஆஃப் மாஸ் அப்ளை பண்ணிட்டு இங்க என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? வால்யூம் கண்டுபிடிச்சாதான் என்ன பண்ண முடியும்? இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி மாஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்பனா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? கொடுத்துருக்கிற அயன் போலுக்கு வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு மாஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி வால்யூமோட வேல்யூ டென்சிட்டியோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மாஸோட வேல்யூ கிடைச்சிரும். ஸோ கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்க்கு நமக்கு மாஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். மாஸோட ஃபார்முலா என்னது? வால்யூம் இன்டூ டென்சிட்டி. வால்யூம் நம்ம கண்டுபிடிக்கணும். வால்யூம் எதுக்கு கண்டுபிடிக்கணும்? அயன் போலுக்கு கண்டுபிடிக்கணும். அயன் போல் என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர். ஒரு பிக் சிலிண்டர் அண்ட் ஸ்மால் சிலிண்டருக்கு ரெண்டுக்குமே நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் கண்டுபிடிச்சு டென்சிட்டியோட மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும்? மாஸ் வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம given எழுதிட்டு என்ன கண்டுபிடிக்க போறோம்னு எழுதிட்டு ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ராப்ளம ஃபர்ஸ்ட் given எழுதிக்கலாம். அயன் போல் வந்து என்ன ஷேப்ல இருக்கு? 2 சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. ஒன்னு பிக் சிலிண்டர், ஸ்மால் சிலிண்டர். இதோட given எழுதிக்கலாம். given இங்க நமக்கு 2 சிலிண்டர் இருக்கு. பிக் சிலிண்டர் அண்ட் ஸ்மால் சிலிண்டர். அதோட given எழுதிக்கலாம். ஹைட்ஸ் ஈக்குவல் டு 220 சென்டிமீட்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. டயாமீட்டர் எவ்வளவு? 24 சென்டிமீட்டர். அதுல இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ரேடியஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணா ரேடியஸோட வேல்யூ இஸ் 12 சென்டிமீட்டர்.
நெக்ஸ்ட் ஸ்மால் சிலிண்டரோட கிவன் எழுதலாம். ஹைட்ஸ் ஈக்குவல் டு 60 சென்டிமீட்டர், ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் கிவன். என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? மாஸ் கண்டுபிடிக்க போறோம். மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? டென்சிட்டி கிவன் கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் 1 சென்டிமீட்டர் கியூப்ஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8 கிராம் மாஸ் கொடுத்துருக்காங்க. இதை எழுதிக்கலாம். இதுவும் கிவன் தான். நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? டு ஃபைண்ட் மாஸ். மாஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ மாஸுக்கான ஃபார்முலா என்னது? வால்யூம் இன்டு டென்சிட்டி. டென்சிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும். கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வால்யூம் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் அயன் போல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அயன் போல் என்ன ஷேப்ல இருக்கு? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. அப்ப சிலிண்டருக்கு நம்ம வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர் ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணி ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சிலிண்டரோட ஃபார்முலா என்னது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ பையோட வேல்யூ நம்ம லாஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்படியே இருக்கட்டும். ஆரோட வேல்யூ என்னது? பிக் சிலிண்டரோட ரேடியஸோட வேல்யூ முன்னாடியே நம்ம எழுதியிருப்போம். பிக் சிலிண்டரோட ரேடியஸ் எவ்வளோ? 12 சென்டிமீட்டர். அது சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 12 into 12. ஹைட், பிக் சிலிண்டரோட ஹைட் எவ்வளோ? ஹைட்ஸ் ஈக்குவல் டு 220 சென்டிமீட்டர். 220. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 12 into 12 144 into 220. ஜீரோவை எடுத்துட்டு 22ஓட மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து நம்ம ஜீரோவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் தான் மல்டிப்ளை பண்ண போறோம். 144 எதால மல்டிப்ளை பண்ண போறோம்? 22வால மல்டிப்ளை பண்ணலாம். 0 லாஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 4s are 8, again 2 4s are 8, 2 1s are 2. இங்க again 2 தான் இருக்கு. So சேம் நம்பர் தான் வரும். So பிளஸ் பண்ணா என்ன வரும்? 8, here 16, 1 carry. So again 10, 11. So 3. ஆன்சர் என்ன வந்திருக்கு? 3168 வந்திருக்கு. என்ன ஆட் பண்ண மறந்துடக்கூடாது? 0. ஜீரோவை ஆட் பண்ணணும். அப்போ 0 ஆட் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வருது? 31,680 வருது. பையோட வேல்யூ நம்ம லாஸ்ட் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ பையை நம்ம அப்படியே போட்டுக்கலாம். ஸோ வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர்ஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இங்கேயும் நம்ம பையோட வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். லாஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ, ஸ்மால் சிலிண்டரோட ஆரோட வேல்யூ நமக்கு கிவன்ல கொடுத்துட்டாங்க. எவ்வளவு வரும்? 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அப்ளை பண்ணலாம். 8 into 8. அடுத்து ஹைட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 60 சென்டிமீட்டர். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? 8 8 64 into 60. ஸோ இதை 64 6ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 6ஆல மல்டிப்ளை பண்ணா 6 4s are 34. அப்போ 4 இங்க போடுவோம். 2 கேரி. 6 6 are 36. 36ஓட 2 பிளஸ் பண்ணா 38. ஸோ இங்க என்ன ஆட் பண்ணணும்? 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பையை மல்டிப்ளை பண்ணா 3840 பை தான் ஆன்சர். ஸோ வால்யூம் 2 இருக்கா? வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டர் 1, வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர். வால்யூம் ஆஃப் அயன் போல் கண்டுபிடிக்கணும். வால்யூம் ஆஃப் அயன் போல். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? ரெண்டத்தையும் ஆட் பண்ணணும். எந்த ரெண்டையும்? வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர். வேல்யூ என்னது? பிக் சிலிண்டருக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 31,680. 31,680 பை பிளஸ் ஸ்மால் சிலிண்டரோட வேல்யூ என்னது? 3,840 பை. ஸோ இந்த ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். பை பை தான் இருக்கு. பையை நம்ம காமனா எடுத்துட்டு கூட ஆட் பண்ணிட்டு அடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்? ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணலாம். ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணா என்ன ஆன்சர் வரும்? 35,520 பை. ரெண்டத்தையும் ஆட் பண்ணலாம். வால்யூமோட வேல்யூ நமக்கு என்ன வந்துருச்சு? வால்யூம் ஆஃப் அயன் போல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்னது? 35,520 பை. பையோட வேல்யூ நம்ம மாஸ்ல போய் லாஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கொஸ்டின்ல மாஸ் தான் கண்டுபிடிக்கணும். மாஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? வால்யூம் ஆஃப் அயன் போல் இன்டு டென்சிட்டி. இப்போ வால்யூம் ஆஃப் அயன் போல் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 35,520 பை இன்டு டென்சிட்டியோட வேல்யூ கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. கிவன்ல எழுதணும். டென்சிட்டி ஆஃப் 1 சென்டிமீட்டர் கியூப்க்கு எவ்வளவு கொடுத்துட்டாங்க? 8 கிராம் மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 8 கிராம். ஓகே, நம்ம மாஸ் தானே கண்டுபிடிக்க போறோம். அப்ப மாஸோட யூனிட் எதுல இருக்கும்? கிராம்லயா இருக்கும். மாஸோட யூனிட் எதுல இருக்கும்? கேஜி. மாஸோட யூனிட் என்னது? கேஜி. அப்ப கிராம நம்ம என்னவா சேஞ்ச் பண்ணணும்? கேஜியா சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா மாஸோட யூனிட் எப்பவுமே நமக்கு என்ன வரும்? கிலோகிராம் தான். ஆனா இங்க கிராம்ல இருக்கு. இப்ப கிராம என்னவா மாத்தணும்? நம்ம கிலோகிராமா மாத்தணும். 1 grams equal to 1 by 1000 kilogram. அப்பனா இங்க 8 கிராம்னா 8 by 1000 kilogram.
ஸோ இப்போ நம்ம பையோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 35,520 into 3.14 into 8/1000 கிலோகிராம். ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணலாம்? இந்த ரெண்டு நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 0வை எடுத்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், ஈஸியா இருக்கும். ஸோ இது ரஃப் காலம் மல்டிப்ளிகேஷனுக்கு 2 எதால மல்டிப்ளை பண்ண போறோம்? 300 3.14 பாயிண்ட்டுமே நம்ம லாஸ்ட் வச்சுக்கலாம். 4 2s are 8, 4 5s are 20, so 0 2 carry, 4 5s are again 20, 20 plus 2 22, so 4 3s are 12, 12 plus 2 14. நெக்ஸ்ட் 1 டேபிளால தான். சோ அதே நம்பரை அப்படியே எழுத வேண்டியதான். 2 5 5 3. நெக்ஸ்ட் 3 டேபிளால 3 2s are 6, 3 5s are 15, 5, so 1 carry. Again 3 5s are 15, 15 plus 1 that is 16, so again 1 carry. 3 3s are 9, 9 plus 1 10, so இத அப்படியே ஆட் பண்ணலாம். 8 2 6 plus 2 8, 8 plus 5 1 carry, 5 plus 5 10, 14 15, so 5 1 carry, 9 9 plus 1 10, 10 plus 1 11, so 1 1. so மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? இங்க நம்ம 0 ஆட் பண்ணல. சோ என்ன பண்ணிக்கணும்? 0 ஆட் பண்ணணும். 0 ஆட் பண்ணிட்டு என்ன பண்ண மறந்துடக்கூடாது? பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்க்கு அப்புறம் இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 2 டிஜிட்ஸ். அப்ப நம்ம ஆன்சர்ல என்ன பண்ணணும்? 2 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்? பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்க்கு அப்புறம் 0 இருந்தா நெக்லெக்ட் பண்ணிடலாம். சோ ஆன்சர் என்ன வரும்? 1,11,532.8 into 8/1000 கிலோகிராம். சோ இப்போ என்ன பண்ணலாம்? 8 ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு அண்ட் தென் என்ன பண்ணிக்கலாம்? கீழ 0 தான் இருக்கு. 0 இருந்தா என்ன பண்ணணும்? 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணா போதும்? பாயிண்ட் வச்சா போதும். சோ இந்த நம்பரை நம்ம எதால மல்டிப்ளை பண்ணலாம்? 8 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். சோ இங்கேயே பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? சோ இங்க அப்படியே நம்ம 8 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். 8 ஆல மல்டிப்ளைனா 8 8s are 64, 4 6 carry. So 8 2s are 16, 16 plus 6 22, 2 carry. 8 3s are 24 plus 2 that is 26, 6 2 carry. 8 5s are 40, 40 plus 2 42, so 2 4 carry. 8 1s are 8, 8 plus 4 12, 1 carry. 8 1s are 8, 8 plus 1 9, 8 1s are 8. பண்ணனும்? பாயிண்ட் வைக்கணும். பாயிண்ட்க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 டிஜிட். அப்ப எதுக்கு முன்னாடி வச்சா போதும்? 1 டிஜிட்க்கு முன்னாடி பாயிண்ட் வச்சா போதும். சோ ஆன்சர் என்ன வரும்? அப்படியே எழுதிக்கலாம். சோ மல்டிப்ளை பண்ணியாச்சு. இப்போ டிவைட் தான் பண்ணனும். 1000 ஆல அது ஈஸியா பண்ணிடலாம். இதுல எத்தனை ஜீரோஸ் இருக்கு? 3 ஜீரோஸ் இருக்கு. அப்ப எத்தனை டிஜிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் வைக்கணும்? 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி. பாயிண்ட் ஏற்கனவே எங்க இருக்கு? 4க்கு முன்னாடி இருக்கு. 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணனும்? பாயிண்ட் போகணும். சோ 1 2 3 எங்க போய்டும்? 2க்கு முன்னாடி போய்டும். சோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 892.2624. இத நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். 2வையும் 4ஐயும் ஏன் நெக்லெக்ட் பண்ணியாச்சு? 5க்கு கீழ இருக்கு. சோ அத நெக்லெக்ட் பண்ணிட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணியாச்சு. 892.26 கிலோகிராம். சோ மாஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. மாஸ் ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 892.26 கிலோகிராம். மாஸ்னாலே யூனிட்ஸ் என்ன இருக்கணும்? கிலோகிராம்ல போடணும். சோ இதான் ஃபைனல் ஆன்சர். இதோட நமக்கு ப்ராப்ளம் ஃபினிஷ்ட் ஆயிருச்சு. சோ ஃபர்ஸ்ட் ரீகேப் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு சாலிட் அயன் போல் இருக்கு. அது என்ன ஷேப்ல இருக்குன்னு சொல்லிட்டாங்க? சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிக் சிலிண்டர் இருக்கு. அதுக்கு மேல என்ன இருக்கு? ஸ்மால் சிலிண்டர் ஷேப்ல இருக்கு. ஒரு இரும்பு கம்பியை தான் என்னன்னு சொல்றாங்க? அயன் போல் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது என்ன ஷேப்ல இருக்குன்னு क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. அதோட ஹைட், டயாமீட்டர், ரேடியஸ் ரெண்டுக்குமே கிவன் கொடுத்துட்டாங்க. நம்ம எதுவுமே ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி இல்ல. அடுத்து இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கன்னா, மாஸ் ஆஃப் த போல் கண்டுபிடிங்க. இந்த அயன் போலுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மாஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அவங்க ஒரு கிவன் கொடுத்துட்டாங்க. என்ன கிவன் கொடுத்திருக்காங்க? 1 centimeter cube of iron has approximately 8 கிராம் மாஸ் அப்படின்னா அது டென்சிட்டியோட வேல்யூவை தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாஸ்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன வரும்? வால்யூம் இன்டூ டென்சிட்டி. சோ வால்யூம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டென்சிட்டி என்ன பண்ணிட்டாங்க? क्वेश्चनலயே கொடுத்துட்டாங்க. சோ அஸ் யூசுவல் வால்யூம் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அந்த சாலிட் என்ன ஷேப்ல இருக்குன்னு சொன்னாங்க? சிலிண்டர். அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க 2 சிலிண்டர் இருக்கு. அதனால வால்யூம் ஆஃப் பிக் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் ஸ்மால் சிலிண்டர் ரெண்டுக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருப்போம்? ஆட் பண்ணிருப்போம். பையோட வேல்யூவை நம்ம என்ன பண்ணிருப்போம்? அப்படியே வச்சுட்டு லாஸ்ட் பையோட வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிருப்போம். இல்லனா நடுவுல நமக்கு என்ன வரும்? நம்பர் வந்து பிக்கரா வரும். சோ அதனால பையோட வேல்யூ நம்ம அப்படியே வச்சுட்டு என்ன பண்ணிருக்கோம்? வால்யூமோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சோ வால்யூம் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சுனா என்ன பண்ணலாம்? மாஸோட ஃபார்முலால போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். மாஸோட ஃபார்முலா என்னது? வால்யூம் இன்டூ டென்சிட்டி. நமக்கு ப்ராப்ளம்ல எதோட வால்யூமை பத்தி பேசுறோம்? அயன் போலோட வால்யூமை பத்தி பேசுறோம். அதனால வால்யூம் ஆஃப் அயன் போல் இன்டூ டென்சிட்டின்னு எழுதிருக்கோம். சோ வால்யூமோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு
8 கிராம்னு குடுத்துருக்காங்க. மாஸ்னால அதோட யூனிட் என்ன இருக்கணும்? கிலோகிராம். அதனால கிராம என்னவா சேஞ்ச் பண்ணியாச்சு? கிலோகிராமா சேஞ்ச் பண்ணிறணும். இத மறந்துறக்கூடாது. 8லயே வச்சு நீங்க கிராம்லயே வச்சு பண்ணீங்கன்னா, ஆன்சர் வந்து கண்டிப்பா இதுல மார்க் போயிடும். கிராம் அவங்க குடுத்திருக்கிறது 8 கிராம்ல குடுத்திருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது மாஸ். அப்ப மாஸோட யூனிட் எதுல இருக்கணும்? கிலோகிராம்ல இருக்கணும். அப்ப கண்டிப்பா கிராம என்னவா மாத்திருக்கணும்? கிலோகிராம்ல மாத்திருக்கணும். இத மறந்துறக்கூடாது. ஏன்னா, கிராம் நம்ம மோஸ்ட்லி போட மாட்டோம். டென்சிட்டியோட வேல்யூ 8ன்னு சொல்லிட்டு அப்படியே மல்டிப்ளை பண்ணிறக்கூடாது. கண்டிப்பா இதுக்கு மார்க் போயிடும். யூனிட் கண்டிப்பா பாப்பாங்க. இதுல நீங்க கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி தான் பண்ணணும். சோ, இதுல பையோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். பையோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபுல்லா மல்டிப்ளிகேஷன்னா, மல்டிப்ளை பண்ணி மாஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ, இதுல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.